விரிவாக்க பணியின் காரணமாக அந்தியூர் முதல் அம்மாப்பேட்டை வரை சாலையின் இருபுறமும் உள்ள 500க்கும் மேற்பட்ட புளிய மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. அந்தியூர் முதல் அம்மாப்பேட்டை வரையிலான 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்க பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக சாலையின் இருபுறமும் உள்ள சுமார் 500 புளிய மரங்களை வெட்ட அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பலன் தரும் பச்சை மரங்கள் வெட்டப்படுவதற்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இயற்கை வளங்களை அளித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இதை ஒரு காலத்தில் பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். இன்று ரோடு விரிவாக்கம் என்ற பெயரில் அந்தியூர் அம்மாப்பேட்டை ரோட்டில் ஏகப்பட்ட ஒரு 680 புளிய மரங்களுக்கு மேலே வெட்டப்பட்டிருக்கிறது. இது சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் மழை எல்லாமே கண்டிப்பாக இது பாலைவனம் மாறக்கூடிய தமிழகம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த இயற்கையில் அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேட்டூரில் இருந்து சத்தியமங்கலம் வரை உள்ள சாலை விரிவாக்க பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்தியூரில் இருந்து அம்மாப்பேட்டை வரை உள்ள பகுதியில் உள்ள சாலையின் இருமரங்கிலும் 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் உள்ளது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பழமையான இந்த மரங்கள் தற்பொழுது சாலை விரிவாக்கத்திற்காக வெட்டப்படுகிறது. சாலை விரிவாக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் புதியதாக அந்த மரங்களை அங்கு நட வேண்டும் என்பது. அகற்றப்படுகின்ற மரங்களுக்கு இணையாக புதிய மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது எங்களது விருப்பம். மரங்களால் அரசுக்கு ஆண்டுதோறும் கிடைக்கப்பெற்ற புளியங்காய் ஏல விற்பனை வருமானமும் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. மரங்களை வெட்டாமல் உயிருடன் பெயர்த்தெடுத்து மீண்டும் நட்டு வைத்து பாதுகாக்க வேண்டும். சாலை பணிகள் முடிந்தவுடன் புதிய மரக்கன்றுகள் உடனடியாக நட வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.